எளிமையே பண்பின் பாதை. அன்பாயிருத்தல் நற்குடும்பம் பண்பின் அணிகலன்கள். பண்பாளர்களோடு உறுப்புகளால் ஒத்திருப்பதல்ல, உயர்ந்த குணங்களால் ஒத்திருக்க வேண்டும். விளையாட்டில் கூட இகழ்ந்து பேசாதே, பகையான போதும் பண்புகளை பாராட்டு. அறம் பல செய்து அனைவர்க்கும் அன்பை அளவின்றி பரிமாறுபவனை உலகம் தன் கோடிக் கரங்களால் கைதட்டி பாராட்டும். மனித பண்பு இல்லாதவர் அறிவாளியாய் இருந்தாலும் மரக்கட்டை போன்றவர்தான். தீமை செய்பவர்க்கும் நன்மை செய்யவே முயற்சிப்பர் பண்பாளர். பிறரோடு சிரித்து பேசி பழகத் தெரியாதவனுக்கு பகலிலும் உலகம் இருட்டாய்தான் கிடக்கும். பாத்திரம் தூய்மையாக இல்லை என்றால் பால் கெடும். பண்பில்லாதவனிடம் செல்வம் வந்தால் உலகு கெடும். பண்புடையாளர்கள் இருப்பதால்தான் இவ்வுலகம் இன்னும் இருக்கிறது. இல்லையென்றால் பூகம்பம் வந்து பூமி பந்து புதைந்தே போயிருக்கும். அதிகாரம் 100. பண்புடைமை. திருக்குறள்.